ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த vlogல நம்ம ஈசிஆரில் லொக்கேட்டாக இருக்க மத்தேஷ நாராயணன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு கண்டினியூவேஷன் vlog. ஆல்ரெடி நம்ம சேனலில் இஸ்கான் டெம்பிள் போட்டிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இஸ்கான் டெம்பிள் அரௌண்ட் ஒரு 7:30க்கு பார்த்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது மத்தேஷ நாராயணன் டெம்பிள் 7:30க்கே க்ளோஸ் ஆகிடும்னு போட்டு இருந்துச்சு. எனிவே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம நார்மல் டெம்பிள் மாதிரி அந்த கோபுரம் வச்சுலாம் கிடையாது. சரி, வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும். அண்ட் தென் அது பீச் பக்கத்துலேயே இருக்குது. அந்த டெம்பிளை விட்டு வெளியில் வந்தால் இட்ஸ் அ பீச். ஸோ அதனால் எனிவே ஓப்பனில் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போவோம். ஏன்னா 15 மினிட்ஸ் தான், கரெக்டாக டைம் பீரியட் 15 மினிட்ஸ் தான். சரி போகலான்னு கிளம்பிட்டோம். நம்ம வந்த ரூட்லேருந்து ஆப்போசிட் சைட் போகணும். டுவர்ட்ஸ் அந்த சென்னை சைட் போகாமல் டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் ரோடு இருக்குல்ல, அந்த கனெக்டிவிட்டியில் போகணும். இப்போ போகிற டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டியே அது கோபுரம் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் விஷ்ணு வந்து மீன் அவதாரத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டிலாம் பேசிக்காக வந்து நிறைய இடத்துல இருக்காது. நம்ம சென்னையில் இருக்கும்போது கண்டிப்பாக போய் பார்க்கணும்லங்க. எப்பயும் போலவே ஈஸியாக அதோட தனி வைப்பில் இருந்துச்சு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதோ அன்றைக்கி திருவிழா போல் ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் இவன்கிட்ட காமிச்சிட்டு வந்தேன். பாருடா, இதுதான் தமிழ்நாட்டோட திருவிழா. உங்கள் ஊரில் இருக்க பூரா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கெத்த சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு இவங்கிட்ட சொன்னேன், நான் 2016 இந்த சைட் பீச்சுன்ற கான்செப்டே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ தான் நான் காலேஜ் போய் என்ட்ரானேன். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இப்படி ஒன்று இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நான் பீச்சுனா இந்த மெரினா பீச்சு, பெசன்ட் நகர், மகாபலிபுரம் தாங்க நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு விஷயம் யாரடா இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சிங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பீச்னா சைடு பீச் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸாக இந்த பெசன்ட் நகரை ஓவர் ஹைப் பண்ணுற ரீசனுக்காக, வீட்டில் இருக்க 2K கிட்ஸ்க்காக பெசன்ட் நகர் பக்கம் போயிட்டுருக்கு. எவ்வளோ பேருக்கு ஈசிஆரில் இருக்க சைட் பீச் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கெத்தை காமிக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த சின்ன பசங்களாம் பெசன்ட் நகர் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வி ரீச்டு. இப்போ வர லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் டேரெக்ட் அந்த டெம்பிளோட ரோடு கனெக்ட் ஆகிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து அந்த ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸு. மேபி அந்த சைடு நிறைய பேருக்கு வீடு இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா. அதனால் மேபி அவங்களுக்கு சண்டே அதுவுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லா காருமே போய் பிளாக் ஆச்சுன்னா அங்கே இருக்க நார்மல் பீப்புள்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் பிளாக் பண்ணி வச்சுருக்க ரீசன்ஸ் நிறையவே இருக்குது. சொன்னது செகண்ட் லெஃப்ட் எடுத்துக்கோங்க, அந்த சைடு எடுத்திங்கன்னா டெம்பிளோட கனெக்டிவிட்டி வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அந்த செகண்ட் லெஃப்ட் எடுத்துட்டோம். ரோடு எல்லாமே இங்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த செகண்ட் லெஃப்ட் எடுத்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரோடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ரோடோட லாஸ்ட் எண்டு முடியும் போது அங்கே பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே டெம்பிள் இருக்கும். ஸோ நடக்க வேண்டிய வேலைலாம் கிடையாது. பட் இந்த ரோட்டில் போகிறதுனால டெம்பிளில் தள்ளி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸை தள்ளி தான் கார் பார்க் பண்ணிவிட்டு பீச்சோட பாத்வேயில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா நாளுமே அந்த ரோடை பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. மேபி நீங்கள் போகிற அன்னைக்கு ஓப்பனில் கூட இருக்கலாம், போலீஸ் பிளாக் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. பிகாஸ் அப்படியே பார்க் பண்ணுமா, டெம்பிளை பார்த்தோமா, பீச்சை பார்த்தோமான்னு இருக்கும். இங்கே பார்க் பண்ணி ஆக்சுவலாக இங்கே பார்க்கிங் இருக்கானே தெரியாமல் தான் போகணும். இன்னும் ரோடே இப்படி இருக்காங்க, என்ன பார்க்கிங் இருக்கும். ஆனால் பட் லக்கிலி அங்கே நிறைய கார் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போலீஸ் பிளாக் பண்ணியிருந்த ரீசனால் அங்கே நிறைய கார் பார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு பீச் வழியாக நடந்து போகணும். என் புருஷன் அப்படியே அவன் தம்பியோடு நடந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் தனியாக அங்கே வைப் பண்ணிட்டு போகிறேன். ஃபேமிலி அப்படியே பின்னாடி வராங்க. நாங்கள் 2 காரில் போயிருந்தோம். ஒரு காரில் வந்தவங்க வந்து வழி மாறி போலீஸ் அங்கே பிளாக் பண்ணதுனால அவங்க வேறு ஏதோ சைட் போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வெயிட் பண்ணுற கேப்பில் அப்படியே பீச்சோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. எனிவே நான் கொஞ்சம் ஃப்ளாஷ் எல்லாம் வச்சு எடுத்தேன். பீச் நைட்டுனாலும் அழகாக தாங்க இருக்குது. பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் இந்த பீச்சுக்கு போனாலுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும், ஒரு காம்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக இது மாதிரி இடத்தெல்லாம் நம்ம ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் போய் பார்க்கணும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் இந்த இடத்துக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல கடவுள் மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்மளே அறியாமல் ஒரு மெடிடேட் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் இருக்குது. மெடிடேட்டுன்னு அவ்வளோ பெரிய டேர்ம் விடாமல் நம்ம ஒரு காமாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து இந்த கடல் காற்றுக்கும் அந்த அந்த சைலண்ட்டாக இருக்கவங்க யாருமே பேசக்கூட இல்லை, பெருசாக பேசக்கூட இல்லை. அங்கே ஃபோட்டோஸ்லாம் கூடமே நாட் அலவுடு. நான் சும்மா இந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் எடுத்தேன்.
மற்றபடி அங்கே போய் உட்காந்து அந்த ஒரு ஃப்ரீ டெம்பிளுக்கு வெளியே ஒரு பூக்கடை மாதிரி எனக்கு லோட்டஸை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. இஸ்கான் டெம்பிளே நான் இதை பார்த்தேன், பட் ரிட்டன் வரும்போது பார்த்தேன். அப்போ வாங்க முடியல, இப்போ பார்த்தோன்னே கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்படியே அந்த அண்ணா கிட்டலாம் கேட்டேன், சென்னையிலலாம் லோட்டஸ் எல்லாம் இருக்கா? அப்போ சொன்னார் வெளியிலேருந்து வருதுமான. அப்படியே 3 பூ வந்து 50 ரூபா சொன்னாங்க. நான் 3 பூ வாங்கிக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு டெம்பிள் உள்ள போயாச்சு. டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி இங்கே நிறையவே இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது விஷ்ணுவோட ஃபஸ்ட் அவதாரமான மீன் அவதாரம். இந்த அவதாரம் எதுக்கு எடுத்தாங்கன்னா, வேர்ல்டை வந்து இந்த பிரளயம், இந்த ஃப்ளட்டுலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த அவதாரம் எடுத்ததாக வந்து புராணம் சொல்லுது. இந்த டெம்பிள் உள்ளே போனோடனே ஒரு டிவைன் ஃபீல், ஒரு காம்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பீச் பார்க்குன்னு போகிறத விட இங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு வீக்கெண்ட் ஒரு என் பண்ணுற ப்ளேஸாக வச்சுக்கலாம். ஏன்னா வீக்கெண்ட் என் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய மைண்டுக்குள்ளே ஓடும், நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அப்போ என் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ப்ளேஸில் என் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த டெம்பிளோட போனால் யாருமே பேசக்கூடாது, அதோட அவங்களோட மெயின் ரூல்ஸ். நானும் கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். இந்த டெம்பிள் 8:30க்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் செமையாக ஆட்டம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும் போது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 9:30 வரைக்குமே, 8:30க்கு நாங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த டெம்பிள்லேருந்து வெளியே வந்திருப்போம். 8:30லேருந்து 9:30 வரைக்குமே பீச்சில் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அதனால் என்னவோ தெரியல, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட் தான் போயிருந்தோம். அதுதான் கொஞ்சம் பக்கமாக இருந்தது, நிறைய ஃபுட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு பர்சனலாக இங்கே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எல்லா ஃபுட்டுமே. தோசைலாம் அரௌண்ட் ஒரு 170 இருந்துச்சு. ஏதோ தோசை கடை பார்த்தோம், அங்கே ஒரு ரேட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஃபுட் கோர்ட் மற்ற ஃபுட் கோர்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே டிஜே எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 2:30 வரைக்கும் இந்த ஃபுட் கோர்ட் ஓப்பனில் இருக்கும். ஸோ நைட் டைம் ஈஸியாக சைட் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அண்ட் தென் குட்டி பசங்களுக்கு ப்ளே ஏரியாஸ்லாம் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நானும் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் மேரிடமல்லு. அப்படியே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.